ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம். எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். ஹானஸ்டா இருப்போம். இரட்டை வேடம் போடக்கூடாது. நடிக்கிற வேலை காட்டக்கூடாது. நல்லவனை போல நடித்து கொண்டு தீமைகளை செய்யக்கூடாது. ஹானஸ்ட், யோக்கியமா இருந்துருங்க. யோக்கியமானவைகளை செய்கிறவன் செய்கிறவள் என்று நம்மை புரிந்து கொள்ள வேண்டும். யோக்கியஸ்தனாக, யோக்கியவாளியாக, அதுதான் கிறிஸ்தவனுக்குரிய அடையாளம் என்று நாம் வசனத்தில் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 8:21. கர்த்தருக்கு முன்னால மாத்திரம் கிடையாது, மனிதர்களுக்கு முன்னால கூட யோக்கியமா இருக்க நாடுகிறோம். எல்லா மனுஷரோடும் எப்படி இருங்க? சமாதானமா இருங்கள். If it is possible, as much as lieth in you, live peaceably with all men. எல்லார்கிட்டையும் சமாதானமா இருங்க. நம்ம யார்கிட்ட சமாதானமா இருப்போம்? நம்ம சொந்தக்காரங்கிட்ட, நம்ம கனம் பண்ணுகிறவர்களிடத்துல, நமக்கு வரவேற்பு கொடுக்கிறவர்களிடத்துல, நமக்கு உபசரிப்பு தருகிறவர்களிடத்துல சமாதானமாயிருப்போம். நம்மை உபசரிக்காதவரிடத்துல வெறுப்பை காட்டுவோம். நம்ம உபசரிக்காமல், நம்மை வரவேற்காமல் இருக்கிற இடத்துல என்ன செய்வோம்? கிட்ட கூட நெருங்க மாட்டோம், போயிட்டே இருப்போம். ஆனால் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்தவனுக்குடைய அடையாளம் எல்லா மனுஷரிடம். பழி வாங்குதல் எனக்குரியது. கடவுள் சொல்லிட்டாரு, நீ தண்டிக்கணும்னு நினைக்காத. மற்றவங்களை, உனக்கு எதிரிய, உன்னை பகைக்கிறவர்களை, உனக்கு தீமை செய்கிறவர்களை தண்டிக்கணும்னு நினைக்காத. நீ என்ன செய்யணும்? சமாதானமாவே இரு. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலையிலே உங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்தையும் திறப்பாராக. உங்களுடைய உள்ளத்திலே கர்த்தர் பேசுவாராக. உங்களுடைய இருதயத்தின் சுமைகளை இப்பொழுதே கர்த்தர் அகற்றுகிறார். இருதயத்தின் பாரங்களை, குழப்பங்களை கர்த்தர் இப்பொழுதே அகற்றுகிறார் என்று விசுவாசியுங்கள். நான் குழப்பமான எண்ணத்தோடு, பாரமான இருதயத்தோடு, சிக்கலான இருதயத்தோடுங்கிறது போக மாட்டேன். ஒரு விடுதலையோடு கூட போவேன். குழப்பமில்லாமல் தெளிவாக போவேன். என் பாரம், என்னுடைய குழப்பம், என்னுடைய சிக்கல், என்னுடைய கலக்கம், எதிர்காலத்தை பற்றிய பயம் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய உள்ளத்தை பலப்படுத்துவாராக, உங்களுடைய சிந்தைகளை பலப்படுத்துவாராக, உங்களுடைய வாழ்க்கையை பலப்படுத்துவாராக, உங்களுடைய தளர்ந்து போன இருதயத்தை கர்த்தர் தேற்றுவாராக. இந்த காலையிலே கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை தேற்றுகிறார். அடுத்து சொல்லுகிறார், நானே பதில் செய்வேன். பதில் செய்வேன். உங்ககிட்ட ஒருத்தர் 1 லட்சம் ரூபாய் ஏமாத்திட்டாங்க, அபகரிச்சிட்டாங்க. மனம் நொந்து போகாதீங்க, தைரியமா இருங்க. கர்த்தர் உங்களை தேற்றும்படியாக இந்த காலையில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் பதில் செய்ய போகிறார். நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுக்கணும். நம்ம பழி வாங்கிட்டோமானா அவருடைய கோபாக்கினை நிறைவேறாது. அவர்களுக்கு பழிக்கு பழி செய்திடக்கூடாது, விட்டுருங்க. சத்துரு பசியா இருந்தால் போஜனம் கொடு, தாகமாயிருந்தால் தண்ணீர் கொடு. இப்படி செய்வதனால் அவன் தலையில என்ன செய்வாய்? அக்னி தழலை குவிப்பாய். அப்பனா என்ன? அவனுக்கு தீமை, அவனுடைய ஆக்கினை அவனுக்கே வந்துடும். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னது? போஜனம் கொடுக்க வேண்டும் சத்துருவுக்கு. ஹல்லேலூயா. தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. அப்போ எந்த தீமைகள் நமக்கு வந்தாலும் எப்பொழுதுமே ஜெயிக்கிறவர்கள், நம் தீமைகளை வெல்லுகிறவர்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் அருளி செய்ய கடவர் என்பதே. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.